ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆவடி பக்கத்தில் இருக்கிற பருத்திப்பட்டு தான் வந்திருக்கோம். இந்த பருத்திப்பட்டில் பசுமை பூங்கா ஒன்று திறந்துருக்குறாங்க. அதில் போட்டிங்கும் இருக்குது. அந்த போட்டிங்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக ஈவினிங் 3 மணி ஆகுது. 4 மணிக்கு தான் இந்த பூங்கா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதிர ஒரு வீட்டில் குடிக்க தண்ணியும் வச்சுருக்குறாங்க. மணி 4 மணிக்கிட்ட ஆக போகுது. உள்ள கேட்டும் திறந்துட்டாங்க. வாங்க உள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளே வந்த உடனே ரொம்ப காலியாக இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாகவே இருக்குது. இதில் பூங்கா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். முன்னாடி பார்த்திங்கன்னா போட்டிங் போகிற இடம் இருக்குது. நம்ம போட்டிங் போய் டிக்கெட் எடுக்கணும். இந்த பருத்திப்பட்டு லேக்கில் இத்தனை விதமான பறவைகள் பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நேரம் நம்ம கண்ணில் எதுனா சிக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். வாங்க முன்னாடி போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிங் பார்ப்போம். போட்டிங்க்கு ரேட்டு பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சின்னவங்களுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அரை மணி நேரம் போட்டிங் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஆரம்பத்திலே கேட் லாக் பண்ணியிருந்தாங்க. போட்டிங் சொன்னால் உள்ளே விட்டுருப்பாங்களாமா. நம்ம அதை அவங்கக்கிட்ட கேட்கல. 10 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே போட்டிங்னு உள்ளே வந்தால் எப்போ வேணால் அலோவ் பண்ணுவாங்களாமா. ஸோ நம்ம உள்ளே கேட்டு பூட்டி இருந்தாலும் போட்டிங் சொல்லிவிட்டு உள்ளே நம்ம போட்டிங் யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம போட்டிங் போகிற லேக்கு. இந்த லேக்கில் தான் நம்மளை போட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க ஒரு அரை மணி நேரம் டைமில். அப்படியே இந்த லேக்கை சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்கிற கேன் பார்த்தீங்கன்னா சேமித்து வச்சுருக்குறாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் விரிவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு விரிவாக்கும் போது நம்ம இன்னொரு விசிட் பண்ணுவோம். நம்ம போட்டிங் ரைடை என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு தயாராகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட்டிகிட்டு போகிற அந்த போட்டிங் படகு பார்த்திங்கன்னா சவுண்டு கீச்சுன்னு நிறையா சவுண்டு வருது. அதனால் நான் சவுண்டை கட் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த போட்டிங்கில் ஒரு போட்டிங் பர்சனும் பெடல் பண்ணுறதுக்கு கூட வராரு. போட்டிங்கில் இருக்கிற நல்ல ஒரு அனுபவமே அந்த பெடல் பண்ணுறது தான். அதுலேயும் அவர் கூட பெடல் பண்ணுறது அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நான் உணர்கிறேன். அப்படியே நம்ம முன்னாடி அந்த லேக்குக்கு நடுவில் இருந்த அந்த தீவு மாதிரி காட்சியளித்த அந்த மரத்துக்கிட்ட தான் நம்ம பார்க்குறோம். நம்ம கண்ணில் இப்போ காகம் மட்டும்தான் தென்படுது. உங்களுக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த பெடல் போட்டோட சவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருக்குது. அதை கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அகைன் கேட்டுக்கிறேன். ஒரு மீன் கொத்தி பறவை பார்த்திங்கன்னா அங்கங்கே மீன் கொத்துறதை நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணேன். அது உள்ளே போய் வெளில வருது பாருங்கள். அதுதான் அது இங்கே மூழ்கி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போய் எழுந்திருக்கிறது. அதை நம்மளால் கொஞ்சம் கவர் பண்ண கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஆனால் பட் கவர் பண்ணியிருக்கிறேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், அங்கெங்கேயோ மூழ்கிச்சு. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ எழுந்திருக்குது. நம்மளே பார்த்திங்கன்னா அது எங்கே எழுந்திருக்கும்ன்ட்டு யூகிக்க முடியல. லாஸ்ட்டாக அந்த போர்டில் இருந்த ஒரு பேர்ட்ஸை நாங்கள் தூரமாக நின்று பார்த்துட்டோம். கேமராவில் கொஞ்சம் கவர் ஆக முடியல. பட் ஆனால் தூரமாக அது நின்றுட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீன் கொத்தி பறவை பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க, எழுந்து வெளியில் வந்தது. அது பாருங்கள். பட் ஆனால் எங்கேயோ மூழ்கிச்சு. ஆனால் எங்கேயோ எழுந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தை சுற்றி ஒரு ரவுண்டு வந்தால் போட்டிங் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டைம் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு விட்டுட்டாங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பேட் தான். ரொம்ப நல்லா இருக்குன்னா சொல்ல முடியாது. இங்கே கூட்டமும் கம்மியாக தான் இருக்குது. வீக் டேஸ்லேயே இப்படி நடக்குது, வீக்கெண்ட் டேஸில் தெரியல. ஓகே கைஸ், நம்ம போட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் பார்த்திங்கன்னா பூங்கா பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப காலி ஸ்பேஸ் ரொம்ப இதுவாக இருக்குது. இங்கே ஒரு மேட்சே நடத்தலாம் போல், அந்தளவுக்கு காலியாக இருக்குது ஸ்பேசஸ்.
பசங்க விளையாடுறதுக்கோ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூங்கா ஒன்று அமைச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து உருவாகிட்டுருக்கு போல். தூரத்தில் பார்க்குறதுக்கு ஒரு பறவைகள் தெரியுது. ஆனால் அது எந்த பறவைகள்னு அடையாளம் காண முடியலை. இங்கேருந்தும் நம்ம லேக்கை வந்து பார்த்து ரசிக்க முடியும். இந்த லேக்கை சுற்றி பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிற அளவுக்கு இடமும் இருக்குது, வாக்கிங்கும் போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது தியான மையம். காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து தியான பயிற்சியும் நம்ம இங்கே மேற்கொள்ளலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக ஸ்பேசஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.